இன்று பிறந்தநாள் காணும் இளைஞர்களின் விடிவெள்ளி மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என அன்புடன் வாழ்த்தும் மகாராஜன் சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர். வங்கக்கடலில் பெங்கல் புயல் உருவாக இருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளி கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடலூரில் கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருகிறது. இது பெங்கல் புயலாக உருவாக இருக்கும் நிலையில் வெள்ளி கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், வெள்ளி கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு என்ன அறிவுறுத்தல்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? வங்கக்கடல் நேற்று முதலே தொடர்ந்து சீற்றத்துடன் தான் காணப்படுகிறது. அந்த சீற்றம் என்பது நேற்றை விட இன்று கூடுதலாகவே இருக்கிறது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் சீற்றம் அதிகமாக கொண்டே இருக்கும் காரணத்தினால் இந்த கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் தண்ணீர் அதிகமாக வெளியேறி வருகிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது தேவனாம்பட்டினம் பகுதியில் உள்ள வெள்ளி கடற்கரை. இந்த வெள்ளி கடற்கரையில் தான் நம் கழுகு பருவ காட்சியை நம்ம பதிவு செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட பல மணி நேரமாக இந்த கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக இந்த வெள்ளி கடற்கரை முழுவதுமாக பொதுமக்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் யாரும் இங்கு அனுமதிக்கப்படவில்லை. இந்த பகுதி முழுவதுமாக கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் இங்கிருக்கும் கெடிலமாறும் கடலும் ஒன்றாகும் காட்சி தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கழுகு பார்வை மூலியமாக. இதன் காரணமாக தண்ணீர் அதிகமாக வரும் சமயத்தில் பொதுமக்கள் அங்கு அனுமதித்தால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் காரணத்தினால் யாருமே அங்கு வரக்கூடாது என காவல்துறை காலையிலிருந்தே அவர்களுக்கு அறிவுறுத்தி வந்தார்கள். தற்போது பேரிகார்டு போட்டு அந்த பகுதி முழுவதுமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மீனவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில் இருக்கும் படகுகள் அனைத்துமே பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட வேண்டும். யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. மாவட்டம் முழுவதும் உள்ள 49 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் யாருமே கடலுக்கு செல்லவில்லை. இதேபோல் பொதுமக்களும் கடற்கரை பகுதிக்கு வர வேண்டாம், செல்ஃபி எடுக்கவோ நீர்நிலை பகுதிக்கு செல்லவோ கூடாது என தொடர்ந்து மாவட்ட நிர்வாகமும் அறிவித்து வருகிறது. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த காற்றின் வேகத்தை பார்ப்பதற்காகவும் கடல் சீற்றத்தை பார்ப்பதற்காகவும் பொதுமக்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் வருகிறார்கள். அப்படி வரும் அந்த பொதுமக்களை காவல்துறை எச்சரித்து தான் அனுப்புகிறார்கள். ஆனாலும் காவல்துறை எச்சரிக்கை இடத்தில் மட்டுமே அவர்கள் வராமல் இருக்கிறார்கள் தவிர மற்ற பகுதி வழியாக புகுந்து கடற்கரையை ஒட்டி செல்ஃபி எடுப்பதை நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுது. நீங்க கழுகு பார்வை காட்சியில் பார்க்கலாம். பலர் அங்கு செல்ஃபி எடுப்பதும் கடற்கரை காவல்துறை தடையை மீறி செல்வதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடலோட சீற்றமும் அதிகமாக தொடர்ந்து அதிக சீற்றத்துடன் காணப்படுகிறது. கொந்தளிப்பாகவும் காணப்படுகிறது. சீற்றமும் அதிகமாகிறது. கடல் நீர் ஆறோட கலக்கும் காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி கடலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் வங்கக்கடலை ஒட்டியுள்ள அனைத்து பகுதியிலும் இதேபோல்தான் கடல் சீற்றம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் நிச்சயமாக அடுத்த 3 நாட்களுக்கு இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என்று ஒட்டுமொத்தமாக இந்த பகுதி முழுவதுமாக பேரிகார்டு அமைக்கப்பட்டு யாரையுமே அனுமதிக்கப்படவில்லை. காவல்துறை தொடர்ந்து அவர்களை எச்சரித்து வெளியேற்றி வருகிறார்கள். கடலூரில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. அங்க பொதுமக்கள் அந்த பகுதிக்கு வரத்துக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. அங்க மழை நிலவரம் இப்படி இருக்கு? இப்போ கடலூர் முழுக்க நிவாரண முகாம்கள் போன்ற அது மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் தயார் நிலையில இருக்கா? நிச்சயமாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 683 ஊராட்சிகள் இருக்கிறது. 7 நகராட்சிகள், ஒரு மாநகராட்சி இருக்கிறது. இப்படி அனைத்து பகுதியிலும் 42 இடங்களில் புயல் பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் மாவட்டம் முழுவதும் 21 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த 21 குழுக்கள் பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அவர்களை உடனடியாக மீட்பதற்காகவோ அவர்கள் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் தேசிய பேரிடர் மீட்பு குழு, மாநில பேரிடர் மீட்பு குழு, அது மட்டும் இல்லாமல் 16 தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையங்களிலிருந்து 400 வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்டம் முழுவதும் அனைத்து ஆறுகளும் கண்காணிக்கப்படுகிறது. காரணம், வங்கக்கடலை ஒட்டியுள்ள கடலூர் மாவட்டத்தில் ஆறுகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கெடிலமாறு, தென்பெண்ணையாறு, கொள்ளிடமாறு, மணிமுத்தாறு, வெள்ளாறு, பரவனாறு, இப்படி ஆறுகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் காரணத்தால் இந்த பகுதி வழியாக கடலுக்கு தண்ணீர் வடியும் சமயத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் என்ற காரணத்தினால் பொதுமக்கள் ஆறுகளை கடக்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. அதேபோல் 210 ஏரிகள் உள்ளது. அதில் குறிப்பாக பெருமாள் ஏரி, வீராணம் ஏரி, வெல்லிங்டன் ஏரி, இந்த ஏரிகளில் எல்லாம் கண்காணிக்கப்படுகிறார்கள். அந்த பகுதிக்கு பொதுமக்கள் செல்லக்கூடாது. குறிப்பாக பள்ளி விடுமுறை விட்ட காரணத்தினால் மாணவர்கள் கண்டிப்பாக அந்த பகுதியில் அனுமதிக்கக்கூடாது. பெற்றோர்கள் அதில் கண்காணிப்பாக பார்க்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்திருக்கிறது. மழையை பொறுத்தவரைக்கும் இன்று காலையிலிருந்து அவ்வப்போது பெய்து வந்தாலும் சற்று முன் வரை ஓய்ந்திருக்கிறது. மழை மீண்டும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் கடற்கரைக்கோ இல்ல ஆறுகள், நதிகள் போன்ற அந்த இடங்களுக்கு சென்று செல்ஃபி எடுப்பதோ இல்ல அட்வென்ச்சர் மேற்கொள்கிறோம் என்று அது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.
இன்று பிறந்தநாள் காணும் இளைஞர்களின் விடிவெள்ளி மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என அன்புடன் வாழ்த்தும் மகாராஜன் சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர்.